இன்னைக்கு ஒரு திருமண நிகழ்வில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்றார். அவர் சொன்ன கருத்து, இன்ஸ்டாகிராம் மூலம் தாவேகா ஆட்சியை பிடித்திருக்கிறது அப்படின்றது, தாவேகான்ற பேர் கூட சொல்லாத அளவுக்கு சொன்னார். இப்போது நான் எதிர்கட்சிக்காரர்களை பார்த்து கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறது. அவங்கள பார்த்து கேட்கணும், சும்மா கேட்கறத. இப்ப நான் உனக்கு கேட்டதான நாளைக்கு மேடை போட்டு அவனு கேட்பேன், ஜனங்களுக்கு பொழுது போக வேண்டாமா? அதுக்கும் பேங்க் திறக்கிறதுக்கு என்னங்க சம்பந்தம்? என்ன நீ அர்த்தமெல்லாம் பேசிட்டு கேட்கல? காலையான வெளியே சவால் விட்டுருக்கானுங்க, அர்ச்சனைக்கு பதிலாக அறிக்கை விட்டுருக்கானுங்க. இந்த மணப்பெண் சுபலட்சுமி எடுத்துக்கொள்ளுங்கள் திருமணத்திற்கு முன்பு. இன்ஸ்டாகிராம் அப்படின்ற விஷயத்த சொல்கிறார். ஏற்கனவே ரீல்ஸ் ஆட்சி செய்யாதீங்கன்னு திரு உதயநிதி அவர்கள் விமர்சித்திருந்தார். வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க. ஆனா 2 மணிக்கு ஒரு இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் பண்றாரு. சேர்க்கை சரியில்லை, பழக்க வழக்கங்கள் சரியில்லை, போற வர இடங்கள் சரியில்லை, போனை செக் பண்ணி பார்த்தா ஒரே பொம்பளை படமா வருது. நேற்று திரு ரஜினிகாந்த் அவர்கள், சூப்பர் ஸ்டார் அவர்கள், அவரும் சொல்லது சோசியல் மீடியா பிளேட் பிக் ரோல் அப்படின்னு அவரும் சொன்னார். திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சோசியல் மீடியா மூலமாக திரு விஜய் வென்றாருன்னா சூப்பர் ஸ்டாருக்கு பின்னாடி சோசியல் மீடியா இல்லையா? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி, முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்தம் காணிக்கிறேன் உனக்கு தக்காளி சட்னி. ஆனா அது என்ன நம்பர் இருக்கு சோசியல் மீடியா. ஆக சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் சொல்லக்கூடிய அது வரும்போது கம்ப்ளீட்டா சினிமா புகழ், 100% சினிமா புகழ் வந்து அவ்வளோ வந்து ஒரு கை கொடுத்துருக்கு. அண்ட் சோசியல் மீடியா அது நல்ல ஒரு காரணம். அதான பார்த்தேன், இந்த செரிக்குலைகளுக்கு நம்ம பயிலுவா மானத்தை காப்பாத்துறதுக்கும் உசுரை காப்பாத்துறதுக்கும் கொலை பண்ணானுங்கன்னு ஒத்துக்கிறதுக்கு மனசே வராதே. இப்படி ஏதாவது திருட்டு கேச போட்டுதான் அசிங்கப்படுத்துவானுவ. ஒருத்தர் இந்த புழுதி காட்டுல உருண்டு எந்திரிச்சு அவ்வளவு உசரத்துக்கு போயிருக்கான். உனக்கு அவன் பிச்சைக்கார பையலா தெரியுது. என்னால அவன் யார் மூலமா போனான்னு உங்களுக்கு தெரியாது. யார் மூலமா மேல போனான்னு அவன் திறமை வச்சு தானே போயிருக்கான். இனி என்னைக்கு அவனோட அடையாளம் ஓமன்னு தானே, அது பத்தாத உனக்கு. இங்கே இதே மாதிரி வேலையை உடைக்கிறது மட்டும் திமிரு இல்ல, யாருமே வேலி போட முடியாத உசரத்துக்கு ஒருத்த போறான் பாரு, அதுவும் திமிருதான். நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னே வச்சுக்கிட்டோம்னா, இன்ஸ்டாகிராம் திமுக காரங்கிட்ட யார்ட்டுமே இல்லையா? ஸோ வந்து வெற்றி பெறாதவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் தான் இது. அழுதுக்கு இருக்க நீ ரீல்ஸ் மூலமாக பண்ணாங்க, அந்த வாய்ப்பு எல்லோருக்கும் கொட்டி கிடக்கிறது. சரி, திமுக ஐடிவிங்னு ஒன்று இல்லையா? திரு டிஆர்பி ராஜா என்ன போஸ்ட் வச்சிருந்தாரு? டிஆர்பி ராஜாக்கு எதுக்கு ஐடிவிங்? அவருடைய உயரம் என்ன, அவருடைய பரம்பரை என்ன, குடும்பம் என்ன, அவருடைய வருமானம் என்ன, அவருடைய சொத்து பத்து என்ன, அவர் எதுக்கு ஐடிவிங்ல இருக்கணும்? கோபேக் மோடிலாம் ட்ரெண்ட் பண்ணாங்களே. அப்போ வந்து இது எவ்வளோ ஒர்க் ஆகக்கூடிய விஷயம் நம்ம அவர்களுக்கு தெரியும். அதை வந்து உங்களோட ஒருத்தர் நல்லா ஒர்க் பண்ணிட்டாருனோடனே நீங்கள் வந்து அவர் இன்ஸ்டாகிராமில் வந்து அர்த்தம். ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி, பேன 12ஆம் நம்பர்ல வை. நீங்க எதை பயன்படுத்தி கொண்டிருந்தீங்களோ திரையுலகத்தை நீங்க பயன்படுத்தலையா? ஸ்டாலின் அவர்களே நடிச்சார்ல. திரு உதயநிதி அவர்கள் எவ்வளவு படத்தில் நடிச்சாரு? அப்ப திரையுலகத்தின் மூலமாக ஒரு பப்ளிசிட்டி, அது மூலமா ஒரு ரீச் ட்ரை பண்ணீங்கல்ல. ஒரு அரசியல் குடும்பத்துக்கு பிறந்தவங்க ஒரே காரணத்துக்காக நான் அரசியல் வரணும்னு அவசியமே கிடையாது. அதுக்காக நிறைய பேர் கட்சிக்காக உழைச்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அவங்க தான் வரணும். காக்கா கதை கேட்டு இருக்கேன், காதுல ஓலா ஓட்டி இருக்கேன் அப்படிங்கிற பாட்டு தான் இதுக்கு பொருத்தமான பாட்டு. நீங்க என்னங்க, நீங்க வந்து அரசியல் இருந்துட்டு சினிமாக்கு வந்துட்டு ரீச் பண்ணிட்டு அது மூலமா போறீங்க. நான் சினிமாலே இருக்கிறேன், நேரம் ரீச் பண்ண செஞ்சுட்டாரு. அப்ப வந்து சினிமானால திரு விஜய் வென்றார் என்பதோ, இன்ஸ்டாகிராம்னால திரு விஜய் வென்றார் அப்படின்னு சொல்றது சரியில்லை. ஆக சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் சொல்லக்கூடிய அதை பயன்படுத்தி சினிமா கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க, நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். விளையாட்டு கேட்டாலும் இதான ரூல் தானே சார். கேட்போம். அதிமுக திமுக வேண்டாம்னு மக்கள் கருதுனாங்க. இதுதான் பிரதானமான விஷயம். அதான் ரிசல்ட்ல வெளியே வந்திருக்கு. 2 பேருக்குமே நான் எதிர்க்கவே சொல்றேன். நீயும் ஒரு குடிகாரன், இவனும் ஒரு குடிகாரன், இவனும் ஒரு அண்டப்புழு, நீயும் ஒரு அண்டப்புழு. எந்த பணியும் செய்யாம வாக்காளர் சந்திக்கல,
பூத் ஏஜென்ட் அமைக்கல அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு வெற்றி பெற்று ஆட்சி கொண்டிருக்கிறார். அவனை இப்ப அடிக்கிற அடியில கண்ணுல தண்ணி இல்ல கண்ணே பிடிக்குது பாரு. கூப்பிடுறா தம்பிய. தாங்க மாட்டீங்க, தாங்கவே மாட்டீங்க. கபர் யூ கிரைட் இட்ஸ் ஓவர். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. இப்ப கவர்ச்சி மாயத்தாளத்தை காட்டி மக்களை சிலர் ஈர்த்திருக்கிறாங்க. கண்ணாடி சார் அது. அவனை சிரிக்க வேணா சொல்றா, அசிங்கமா இருக்கு. நீ அசிங்க பண்ணா அவன் சிரிக்கிறான். சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்குடா. ரொம்ப சுலபமாக சிறு பிள்ளைகளை குழந்தைகளை பிரச்சாரம் செய்ய வச்சு ஒரு திட்டமிட்டு பணி நடந்து முடிந்திருக்கு. இன்னும் சொல்லணும்னா அப்படி பொத்திண்டி நில்லையா ஓரமா. உதயநிதி அவர்கள் வந்து ரொம்ப தெளிவா சொன்னாரு, உங்களுக்கு வந்து 1.25 கோடி பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க, நீங்க வேண்டாம்னு 4 கோடி பேர் நினைச்சிருக்காங்க அப்படின்னாரு. அப்ப வந்து திமுக வேண்டாம்னு எத்தனை கோடி பேர் நினைச்சிருக்காங்க? மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. தம்பியே சாதாரணமா நினைக்க தம்பி, அறிவு முத்தி போய் காது வழியா வலிஞ்சு ஊத்துது, கை துண்டு எடுத்து தொடச்சுக்கிருக்கேன். சரி, தமிழக முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இதே யூடியூப்ல எத்தனை கோடி விளம்பரம் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லட்டும். நான் கண்ணை மூடிட்டு சொல்றேன், தமிழ்நாட்டிலேயே சமூக வலைதளங்கள்ல விளம்பரத்துக்கு அதிகமா செலவழித்த கட்சியா திமுக தான் இருக்க போகுது. 2021 உதாரணம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். டிவியோ இல்ல கூகுள் ஆட்ஸோ கொடுக்காத ஒரே கட்சி தாவேகா. உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. அந்த சமூக வலைதளத்துல யூடியூப்ல 2021லயே ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படிங்கிற விளம்பரம் வந்து நீங்க எந்த வீடியோ ஓபன் பண்ண, தமிழ்நாட்டுக்குள்ள யார் வீடியோ ஓபன் பண்ணாலும் வந்துருப்பாங்க. ஸ்டாலின் தான் வராரு, கொள்ளையடிக்க போறாரு. இந்த முறை ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் போட்டு மாறி 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 வந்து ஓபன் பண்ணா அது இல்லவே, அது ஒரு பிரச்சனையே இல்லைங்க. சிலர் வந்து எப்படி போட்டாங்கன்னா, இதனாலே நெகட்டிவா போனாலும் போயிட போகுது அப்படின்னாங்க. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். எங்க வந்து என்ன பாடி நிக்கிற? ஏய், யூடியூப்ல அந்த ஆட் வந்துனே இருக்குடா. யூடியூப் ஓபன் பண்ணாலே அந்த ஆடே வருதா, மைண்ட்ல அந்த பாட்டு தானே ஓடினே இருக்குது. எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு நான் பயந்தே போயிட்டேனா? உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச பண்ணா எனக்கு நிம்மதியாகுது. காதுகளும் கண்களும் பாவம் இல்லையா அப்படின்ற அளவுக்கு காலைல டிவியை திறந்தால எந்த டிவியை போட்டாலும் இன்னொரு சேனல் மாத்து, ஸ்டாலின் தொடரட்டும் சே மாத்து, ஸ்டாலின் தொடரட்டும் சே மாத்து, ஸ்டாலின் தொடரட்டும் பட யூடியூப் பாரு ஓப்பன் பண்ணா ஸ்டாலின் தொடரட்டும். எப்பா அதனாலேயே ஜனங்க முடிவெடுத்துட்டாங்க, தொடரவே கூடாது நீ அப்படின்னு. சாம்பார் அப்ப எனக்கு எவ்வளோ பணம் செலவழிச்சிங்க ரீல்ஸு, நடக்கிறது, போகிறது, வர்றது, படியேறது, கார்லேருந்து அப்படி இறங்குறது ஸ்டைலாக. அது என்னது ரீல்ஸ் தானது? அப்புறமா அந்த ஆள் மொத்தமாக மூடி விட்டான். அப்ப அவ்வளவு தூரம் ஸ்பெண்ட் பண்ணாங்கல்ல, அப்ப என்னாச்சு? அப்ப மக்கள் யாரை நம்பினார்கள், ஏற்றுக்கொண்டார்கள் கேள்வி. மக்களுக்கான ஒரு விடிவு காலம் கண்டிப்பா கிடைக்கும். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, கொலைக்கேசல் உள்ள போயிருவேன்.